ஹாய், திஸ் இஸ் லக்ஷ்மன், டைம் சயின்ஸ் அஸ்ட்ராலஜர். நம்ம இந்த வீடியோவில் ராகுவுடைய காரகங்களை பார்க்க போகிறோம். டைம் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் ஜாதகங்கிறது மனிதனுடைய இயல்புகளை புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு டூலாக தான் நம்ம பார்க்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ராகு. ராகு லக்னத்தில் ராகு தொடர்பு இருந்தால் ரொம்ப ஆம்பிஷியஸ் பர்சனாக இருப்பாங்க. அவங்க பெரிய பெரிய ஆசைகள் இருக்கும், பெருசாக சாதிக்கணும்னு நினைப்பாங்க, உலக லெவலில் தான் பேர் தேடணும்னு நினைப்பாங்க, இன்டர்நேஷ்னல் லெவலில் தான் ஃபேமஸ் ஆகணும்னு நினைப்பாங்க, சாப்பாட்டு பிரியராக இருப்பாங்க, சாப்பாடை தேடி தேடி போயிட்டு இருப்பாங்க, பசி தாங்க மாட்டாங்க. இஃப் அட் ஆல் அவங்க ப்ரோட்டீன்லாம் சரியாக எடுத்துக்கலன்னா பசி தாங்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தனித்தன்மையாக இருப்பாங்க. மற்றவங்கெல்லாம் இங்கே கல்ச்சுரலாக நம்ம ஒரு மாதிரி இருந்தாலும் இவங்க மட்டும் தனியாக தெரியணும்னு நினைப்பாங்க, எது செஞ்சாலும் வித்தியாசமாக செய்யணும்னு நினைப்பாங்க. இதெல்லாம் தான் ஒரு பேசிக். அதே மாதிரி ரூல் பிரேக்கராக இருப்பாங்க, ஸ்டைலிஷாக இருப்பாங்க. ரஜினிலாம் ஸ்டைல் சொல்லணும்னா அவங்களாம் ராகு தொடர்பு ஜாஸ்தியாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுட்டியாக இருப்பாங்க சொன்னேன். ஸோ இதெல்லாம் தான் லக்ன ராகுவுடைய காரகங்கள். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆண் ஒரு பெண் தன்மையோட நளினமாக இருப்பாங்க, அதே பெண் ஆண் தன்மையோடு இருப்பாங்க. இதெல்லாமே ராகு காரகம் தான். இப்போ பெண்களில் சில பேர் பார்த்தீங்கன்னா டாம் பாய்ஷாக இருப்பாங்க இல்லையா, ஒரு பாய் மாதிரியே ஷர்ட் பேண்ட் போட்டுக்குவாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கிறதெல்லாம் கம்பல்சரியாக ராகு காரகத்தில் தான் வரும். சரிங்களா? இதே 2ஆம் பாவம் அப்படின்னு பார்க்கும்போது பேசிக்கிட்டே இருப்பாங்க, நான்ஸ்டாப்பாக பேசுவாங்க. நம்ம ஒரு வார்த்தை பேசி முடிக்கிறதுக்குள்ள அவங்க 10 வார்த்தை பேசுவாங்க. சுருக்கமாக பேசுகிறேன்னு சொல்லிட்டு நான்ஸ்டாப்பாக ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் கூட அவங்களால பேச முடியும். அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த ரேடியோ ஜாக்கியாக இருக்கிறவங்க, வீடியோ ஜாக்கியாக இருக்கிறவங்க என்ன பேசுகிறாங்கங்கிறதே இல்லை. அதாவது பேசிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு எப்படியோ ஒரு கண்டென்ட் கிடைக்கும், பேசிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே 2ஆம் பாவ ராகு தான். அவங்கள ஸ்டாப் பண்ணவே முடியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3ஆம் பாவம். 3ஆம் பாவ ராகு அப்படின்னு பொறுத்த வரைக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யோகா ரெகுலராக பண்ணுவாங்க, இல்லை ஜிம் எப்பவுமே போவாங்க, ரெகுலராக போகிறவங்களா இருப்பாங்க, இல்லை ஃபிட்னஸ் ஃப்ரீக்காக இருப்பாங்க, இல்லை டயட் ஃபாலோ பண்ணுறவங்களா இருப்பாங்க, தன்னுடைய சாப்பாடை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கணும் அந்த மாதிரி நினைக்கிறவங்களா இருப்பாங்க, கேம்ஸ் ரெகுலராக விளையாடுறவங்களா இருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறது எல்லாமே 3ஆம் பாவ ராகு தான். அட்லீஸ்ட் அதெல்லாம் பண்ணணும்னு நினைப்பாங்க, முடிஞ்ச அளவுக்கு பண்ணுவாங்க. அதே குரு தொடர்பு இருந்ததுன்னா அதை கொஞ்சம் பிளானாக எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க ப்ராப்பராக. குரு தொடர்பு இல்லைன்னா அப்பப்போ அதை ஆர்வமாக பண்ணுவாங்க, அப்பப்போ அது அப்படியே ஸ்லோ டவுன் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி இருப்பாங்க. இப்போ இவங்க 3ஆம் பாவ ராகு கேதுனால தான் நம்ம என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணும்போது எல்லாரும் ரெகுலராக போங்க அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களால போக முடியும், ஏன்னா 3ல ராகு ஸ்ட்ராங்காக இருக்கும்போது தாராளமாக பண்ண முடியும். பட் அது எல்லாராலையும் பண்ண முடியுமானா முடியாது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 4ஆம் பாவம். 4ஆம் பாவம்ங்கிறது எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்த குறிக்குது. இங்க 4ஆம் பாவ ராகுங்கிறது எனிதிங் ஒரு ஹாஸ்பிட்டலை குறிக்குது. அதாவது இடமா ஹாஸ்பிட்டல்ங்கிற ஒரு இடத்த குறிக்குது. இப்போ நீங்க 4ஆம் பாவ ராகு நடக்குதுன்னா, 4ஆம் பாவ ராகு சம்மந்தப்பட்ட ஏதாவது இதெல்லாம் நடக்குதுன்னா, ஒரு ஹாஸ்பிட்டல் தொடர்பான இடத்துல வேலை செய்யறதா இருக்கலாம், இல்லை உங்க வீடு அமையறதே ஹாஸ்பிட்டல் பக்கத்துல அமையலாம். ஆம், அந்த மாதிரி ஒரு ஒரு ஜோன்ல இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஜிம்மு இது எல்லாமே இடமா முன்னாடி 3ஆம் பாவம் சொல்லும்போது அங்கெல்லாம் போவாங்க. 4ஆம் பாவம்ங்கிறவங்க இவங்களுடைய இடத்துல அத வச்சுக்க மெயின்டெயின் பண்ணுவாங்க. இல்ல அதுக்கு பக்கத்திலேயே இருப்பாங்க. அந்த மாரி அமைப்பெல்லாம் இருக்கும். பெரிய பெரிய ரொம்ப உயரமான வீடுங்க. ஏன்னா எல்லாமே பிரம்மாண்டம் தான். ராகுன்னா சாதாரணமே இல்ல, பெருசு. ஸ்டாண்டர்டுக்கு அப்பாற்பட்டது தான் ராகுங்கிறது. அ ராகு பார்த்தீங்கன்னா, ஆ ஸோ அந்த மாரி இருக்கிறது எம்பசி, இப்ப இன்டர்நேஷனலா இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் தொடர்பு இருக்கக்கூடிய இடங்கள்லாம் இருக்கு இல்லையா? அந்த இடத்துலலாம் ராகு தொடர்பு இல்லாம இருக்கவே இருக்காது. ராகு இருந்தா மட்டும் தான் அங்கலாம் இருக்க முடியும். அதுக்கப்புறம் சாப்பாடு. ரெஸ்டாரண்ட் இருக்கு இல்லையா? ஸோ அங்க எங்கெல்லாம் சாப்பாடு போடுறாங்களோ அந்த இடத்துலலாம் 4ஆம் பாவ ராகு பலமா இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ இதெல்லாம் நீங்க எப்பவுமே அந்த காரகங்கிறது இதுதான். ராகுனாலே இதெல்லாம் தான். ஓகேங்களா? அடுத்து 5ஆம் பாவம். 5ஆம் பாவ ராகு அப்படின்னு பார்க்கும்போது 5ஆம் பாவங்கிறது ரொம்ப கிரியேட்டிவ் பாவம். நம்ம ஒரு விஷயத்த சுய சிந்தனையோட ரொம்ப நல்லபடியா செய்யறது. இண்டிவிஜுவலா ஒருத்தர் நல்லபடியா பண்றது அப்படிங்கிறது. ஒரு வேலைக்கு போறது இல்லாம ஃப்ரீலான்சிங்கா செய்யறது தான் 5ஆம் பாவம்னு சொல்லுவாங்க. 5ஆம் பாவத்துடைய கிரகத்த பொறுத்து மாறும். இப்ப நம்ம ராகுவ பார்க்கறதுனால, ராகு விளையாட்டு வீரரா இருப்பாங்க. இல்ல ஒரு டயட்டீஷியனா இருப்பாங்க. இல்ல ஜிம் விஷயத்தெல்லாம் பேஷனேட்டா பயங்கரமா செய்றவங்களா இருப்பாங்க. 3ஆம் பாவம்ங்கிறது ஒரு எஃபர்ட். நம்ம எப்படியாவது போணும், அத பண்ணணும், உடம்பு பார்த்துக்கணுங்கிறது. இதே 5ஆம் பாவம்ங்கிறது அதுல இவங்க ரொம்ப இன்வால்வ் ஆகியிருப்பாங்க. இவங்க அதையே ஒரு தன்னுடைய ஒரு ப்ரொஃபஷனாவோ, தன்னுடைய மத்தவங்களுக்கு கைட் பண்ற இடத்துலயோ அந்த அளவுக்கு இது 5ஆம் பாவம் தான் இருப்பாங்க. டாக்டர்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எனி கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்க, ஃபுட் இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்க,
இப்போ ஃபுட்டு தயாரிக்கிறவங்க இந்த இதெல்லாம் இருக்கிறது எல்லாமே 5ஆம் பாவ ராகு வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதே 5ஆம் பாவம் அதே மாரி பாப்புலரா இருக்கும்போது, இப்ப டாக்டர்லயே பார்த்தீங்கன்னா, கைராசி டாக்டரா இருப்பாங்க. ஆ அவங்கள வந்து எல்லாருக்கும் தெரியும். அதாவது அவங்க நோய் வந்து ஈஸியா குணப்படுத்துற அந்த தன்மையில இருப்பாங்க. அடுத்து 6ஆம் பாவம். 6ஆம் பாவங்கிறது என்னன்னா, ஒரு சம்பளம் வாங்கிட்டு அதுக்கு வேலை செய்றது, அடிமை வேலை செய்யறதுன்னு சொல்லுவோம். இப்ப 6ஆம் பாவத்துல வந்து ராகு இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு இடத்துல ராகு சம்மந்தப்பட்ட இடத்துல வேலை செய்வாங்க. டாக்டராவும் இருக்கலாம். இல்ல வந்து ஒரு ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்ற எல்லாருக்குமே 6ஆம் பாவத்துல ராகு தொடர்பு இருக்கும். சரிங்களா? அவங்களுக்கு குறைஞ்சபட்சம் அந்த ஹெல்த் கான்ஷியஸ் இருக்கும். ஸோ இந்த இந்த ஜோன் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இப்ப வந்து சில டாக்டர்ஸ் வந்து நம்ம போனா ஹாஸ்பிட்டலுக்கு தான் நம்பி தான் போவோம் நம்ப. அங்க ஒரு டாக்டர் இருப்பாரு. நமக்கு ஏதோ வியாதின்னா அவங்க எடுத்து பார்ப்பாங்க. மத்தபடி அவங்கள நமக்கு தனித்தன்மையா தெரியாதுன்னும்போது, அந்த மாரி அமைதியா இருக்கிறவங்க, ரொம்ப புகழோ, வெளியலாம் தெரியாதவங்க பார்த்தீங்கன்னா, 6ஆம் பாவ தொடர்பு இருக்கிறவங்களா இருப்பாங்க. சரிங்களா? அதே மாரி அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள இருக்கிறவங்க, ஸ்போர்ட்ஸ்னா ஸ்போர்ட்ஸ் இண்டஸ்ட்ரியில வேலை செய்றவங்க, ஸ்போர்ட்ஸ் அனலிஸ்ட்டா இருப்பாங்க. இந்த மாரி விஷயங்கள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, அந்த 6ஆம் பாவம் ராகு மினிமம் இருக்கணும். அதுக்கப்புறம் மத்த விஷயங்கள் இருக்கும். அனலிஸ்ட்னா 6ஆம் பாவம் ராகுவும், கேதுவும் சேர்ந்து இருக்கணும். ஸோ அந்த மாரி எல்லாம் அமைப்புகள் இருக்கும். சரிங்களா? அடுத்து பார்த்தோம்னா, ஆம் கெமிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு அந்த வேலையில இருக்கிறவங்களும் 6ஆம் பாவம் தான். அதுக்கப்புறம் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்ல ஃபுட்ட சர்வ் பண்றவங்களா இருக்கிறவங்களும் ராகு தான். ராகு எப்பவுமே பண்ணீங்கன்னா, அவங்க வந்து ராகு வந்து சமைக்கணும்னு அவசியம் இல்ல. அது செவ்வாவுடைய காரகம். ராகு வந்து சாப்பாடு பிரியராவும் இருப்பாங்க, சாப்பாடு குடுக்குறவங்களாவும் இருப்பாங்க. ஓகேங்களா? அதெல்லாம் 6ஆம் பாவம். அடுத்து பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷனல் ஜாப்ல இருக்கிறதும் 6ஆம் பாவம் தான். இதெல்லாம். அடுத்து 7ஆம் பாவம். 7ஆம் பாவம்ன்னு வரும்போது என்ன ஆகும்னா, 7ஆம் பாவம் உங்களுக்கு தெரியும். கல்யாண பாவம், பார்ட்னர்ஷிப் பாவம். இப்ப 7ஆம் பாவம் காரகமே பார்த்தீங்கன்னா, ராகு இருக்கும்போது வெளிநாட்டு மனைவி அமைவாங்க, வெளிநாட்டு கணவர் அமைவாங்க, வெளிநாடு சார்ந்த அ பார்ட்னர்ஸ் அமைவாங்க, வெளிநாட்டுல இருந்து ஒரு ஹெல்ப் கிடைக்கும். ஒரு பிசினஸ்ல உங்களுக்கு கூட சேர்ந்து அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த மாரிலாம் அமையும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, அம் வெளி மாநிலம், வெளி மதம், அ வேற்று மதத்தவர்கள், வேறு இனங்கள், வேறு இனத்தவர்கள், வேறு மொழிக்காரங்க எல்லாமே வேற. இது இவங்க எதுல பொறந்தாங்களோ, அதுல இல்லாத வேற ஒண்ணுல வந்து, அவங்களுக்கு வந்து சப்போர்ட் கிடைக்கிறதா இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து அவங்களுக்கான அவங்க கல்யாணம் பண்றவங்க அந்த மாரி ஒரு தன்மையில இருப்பாங்க. அதே மாரி அவங்க ஒரு வேள வந்து கொஞ்சம் வந்து அ ஒரு இப்ப இவரு ஆணா இருந்தாருன்னா, இப்ப அவங்க கல்யாணம் பண்றவங்க ஒரு பெண்மை. அதே சமயம் அந்த பெண் தன்மையில ஒரு ஆண் தன்மை இருக்கிறவங்களாக இருக்க வாய்ப்பு இருக்கு. அவங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்றது? சில நேரம் வந்து இந்த கே ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் கூட இதுல ராகு வந்தா தான் 7ல ராகு இருக்கும்போது தான் அந்த மாரி ரிலேஷன்ஷிப் எல்லாம் ஃபார்ம் ஆகும். சரிங்களா? இது எல்லாமே எல்லாத்துக்கும் நடக்கணும்னு அவசியம் இல்ல. ஏதாவது ஒண்ணு அவங்கவங்க கரெக்ட் அவங்கவங்க ஜாதகம் பொறுத்து அது நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்க வரக்கூடிய மனைவியோ, கணவரோ அவங்க ஆம்பிஷியஸா இருப்பாங்க. அந்த மாரி அ அவங்க வந்து ஹெல்த் கான்ஷியஸா இருப்பாங்க. இதெல்லாம் இருக்கிறதெல்லாம் 7ஆம் பாவ ராகு. மத்தபடி 7ஆம் பாவ ராகுனா கல்யாண பிரச்சனை அந்த மாரிலாம் வேண்டியதில்ல. இந்த தன்மையில அவங்களுக்கு மாப்பிள்ளையோ, பொண்ணோ அமைவாங்க. அது வீட்ல ஒத்துக்கல அப்டின்னா, அப்ப லேட் ஆகும். ஸோ அதனால தான் அது லேட் ஆகும்னு சொல்றது. வேற ஒண்ணும் இல்ல. இப்போ திடீர்னு ஹிந்துவா இருக்காங்க, முஸ்லீம் பொண்ணு கல்யாணம் பண்ணணும்னு நெனைக்கிறாங்கன்னா, அப்ப ஆட்டோமேட்டிக்கா வீட்ல அவ்வளோ ஈஸியா ஒத்துக்க மாட்டாங்க இல்லையா? ஸோ இதெல்லாம் தான் வந்து அவங்களுக்கு அதனால டிலே ஆகறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, 8ஆம் பாவம். 8ஆம் பாவம் வந்து ரிசர்ச் பாவம். 8ஆம் பாவம் வந்து நோய்மை பாவம். நோய்மைன்னு வரும்போது ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் மூச்சு திணறல், மூச்சு சம்மந்தமான எல்லா பிரச்சனைகள், கோல்டு, இருமல், தும்மல், அதுக்கப்புறம் வந்து இது சைனசைட்டிஸு இந்த மாரி இருக்கக்கூடிய எனிதிங் ரிலேட்டட் டூ ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் பேசிக்கா ராகு கெட்டு போயிருந்ததுன்னா அடிக்கும். சரிங்களா? லங்ஸ்ல ப்ராப்ளம் வரும். ஆ இதுதான் வந்து 8ஆம் பாவம் நோய் தன்மையில சொல்றது. அதே சமயம் ரிசர்ச்ல வரும்போது 8ஆம் பாவம் ரிசர்ச்ன்னு வரும்போது, அவங்க வந்து ஒரு கெமிக்கல்ல ஒரு ரிசர்ச்சரா இருப்பாங்க. பார்மா இண்டஸ்ட்ரியில ரிசர்ச்சரா இருப்பாங்க. எனிதிங் ரிலேட்டட் டூ இந்த மாரியான அ விஷயங்கள். அதாவது அ மெடிசின்ல வந்து ரிசர்ச்ல இருப்பாங்க. புதுசா கண்டுபிடிப்பாங்க. அந்த அளவுக்கு போறதெல்லாம் 8ஆம் பாவத்தில இருக்கக்கூடிய ராகு. 8ஆம் பாவம் தான் இந்த ஒரு விஷயத்த வந்து அன்கவர் பண்றது அந்த மாரி விஷயங்கள். அதுக்கப்புறம் 9ஆம் பாவம். 9ஆம் பாவம்ன்னு வரும்போது நம்பிக்கை பாவம். ராகுவா இருக்கும்போது என்ன ஆகும்னா, அவங்களுடைய அடிப்படை நம்பிக்கையே மாறும். அதாவது அவங்க வந்து ஒரு ஹிந்துவா பொறந்திருந்தாங்கன்னா, அவங்களுக்கு முஸ்லீமா மாறணும்னு நெனைக்கிறது, இல்ல முஸ்லீமுடைய விஷயங்கள் அதிகமா எடுத்துக்கிறது, இல்ல மற்ற மதத்துடைய கருத்துக்களையும் அவங்களால ஈஸியா வந்து கிரகிச்சுக்க முடியும். அவங்க ஒரு இன்டர் இன்டர் ரிலிஜியஸ் ஃபெய்த்துக்குள்ள அவங்க வந்து இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த பாரபட்சம் இருக்காது பெருசா. இல்ல வந்து ஒரு முஸ்லீமா இருக்கிறவங்க ஹிந்து கோயிலுக்கு போறவங்க சில பேர்லாம் இருப்பாங்க. இந்த மாரியெல்லாம் அவங்களுக்கு வந்து மாற்று நம்பிக்கைகள் மேலயும் ஒரு மரியாதையும், ஒரு ஈஸியா அவங்கள வந்து எடுத்துக்கிறதும், இந்த மாரி இருக்கிறதும் 9ஆம் பாவ ராகு தான். இல்ல நம்பிக்கையெல்லாம் எதிர்க்கிறதும் 9ஆம் பாவ ராகு தான். ஜெனரலா வந்து ட்ரெடிஷனல் அஸ்ட்ராலஜில 9ஆம் ராகுன்னும்போது நாத்திகம்னு சொல்லுவாங்க. பட் நாத்திகம் வந்து புதனுடையது. ஏன்னா அது பியூர்லி லாஜிக் உள்ள வரக்கூடியது.
ராகுங்கிறது என்னன்னா, தான் நம்புன நம்பிக்கையிலிருந்து வேற்று நம்பிக்கைக்குள்ள இருக்கிறது தான் 9ஆம் பாவ ராகுங்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஹாஸ்பிட்டல்ல எல்லாத்துலயும் வந்து இப்ப நீங்க வந்து ஒரு ஹை பொசிஷன்ல இருக்கிறது, இல்ல வந்து பொசிஷன் இல்ல சாரி ஹையர் ஸ்டடீஸ் பண்றது, பிஜி படிக்கிறது, அதுக்கு மேல அ படிக்கிறது, இது எல்லாமே வந்து 9ஆம் பாவம் ராகுவுடைய காரகங்கள். அதே 10ஆம் பாவம்னு வரும்போது தொழில் பாவம். 6ஆம் பாவம் 5ஆம் பாவங்கிறது இண்டிவிஜுவலா பண்றது. 6ஆம் பாவங்கிறது வேலைக்கு போய் ஒரு வேலைய செய்றது. அதே 10ஆம் பாவங்கிறது தானே அத தொழிலா நடத்துறது. இன்னொன்னு அதன் வழியா தன்னுடைய கரியர வந்து பில்ட் பண்றது. இதெல்லாம் தான் வந்து 10ஆம் பாவத்துடைய காரகம். அப்போ இவங்களே ஹாஸ்பிட்டல் வைப்பாங்க. இதே 4ஆம் பாவமும், 10ஆம் பாவமும் தொடர்பு வந்துச்சுன்னா, இவங்க ஹாஸ்பிட்டல நிறுவுவாங்க. அந்த மாரி ஒரு ஆள்களா இருப்பாங்க. கிளினிக் வைப்பாங்க. இல்ல வந்து இவங்க ஒரு வைப்பாங்க. ஜிம் வைக்கணும்னு ஆசைப்படுவாங்க. இவங்க வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது? ஸ்போர்ட்ஸ்க்கான அந்த டர்ஃப்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாரி விஷயங்கள்லாம் வைக்கிறதா இருக்கலாம். இல்ல ஸ்போர்ட்ஸ் அகாடமி நடத்துறதா இருக்கலாம். அ இந்த மாரி எனிதிங் ரிலேட்டட் டூ ஸ்போர்ட்ஸ் அவங்களே ஒரு பிசினஸ நடத்துற அளவுக்கு முன்னேறது. இல்ல அதுல தகுதி வாய்ந்தவங்களா மாறுறது. இப்ப 6ஆம் பாவங்கிறது அ ஒரு மினிமல் அவங்களுக்கு தெரிஞ்சத செய்வாங்க அப்படிங்கிறதோட முடிஞ்சிரும். ஆனா 10ஆம் பாவங்கிறது மரியாதைய கொடுக்கக்கூடிய, மரியாதை சார்ந்த ஒரு ஒரு லெவலுக்கு அது முன்னேறும். அதே 11ங்கும்போது புகழ். 10ல புகழ் கிடையாது. அவங்க செய்ற இடத்துல இவங்க தான் பெஸ்ட்டுன்ற அந்த ஒரு தன்மை இருக்கும். இப்ப அவங்க வந்து ரெகுலர் வேலையா கூட செய்வாங்க. ஒரு டாக்டரா ஒரு ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்றவங்களா இருப்பாங்க. ஆனா இவங்களுக்கு 10ஆம் பாவமும் ராகுவா இருந்ததுன்னா, இவங்களுக்கான மரியாதை வந்து ஜாஸ்தியா இருக்கும். அதே 10ஆம் பாவம் ராகு இல்லாம 6ஆம் பாவம் மட்டும் ராகுவா இருக்கிறவங்களுக்கு, இந்த அளவுக்கு அந்த மரியாதைங்கிறது இருக்காது. அவங்களுக்கும் அவ்ளோ வந்து ஒரு ஆ இதோட அவங்க அந்த இது இருக்காது. இன்வால்வ்மென்ட் இருக்காது. அவங்க வந்து ஒரு மினிமலான அந்த வேலை செய்யணும். அது வழியா ஏதோ ஒரு பணம் வந்தா சரி. அந்த அளவுல மட்டும் இருப்பாங்க. இவங்கள 10ஆம் பாவம் வந்து மரியாதைய குடுக்குறது. அதே 5ஆம் பாவத்துல செய்றது வந்து பேஷனேட்டா செய்றது. அத பிடிச்சு பயங்கரமா செய்றது. ஓகேங்களா? அது அது கொஞ்சம் வேற. அது புகழ் அடையறது. இது வந்து என்னன்னா, செஞ்சு அந்த 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 வேலைய பெர்ஃபெக்ட்டா செய்றது. அத வந்து ஒரு ஒரு நாலெட்ஜபிள் பெர்சனா அவங்க அதுல இருக்கிறது. எக்ஸ்பர்டைஸா இருக்கிறது. இதெல்லாம் தான் வந்து 10ஆம் பாவ தொடர்புல இருக்கிறது. அதுக்கப்புறம் 11ஆம் பாவம். 11ஆம் பாவம் ராகுன்னும்போது 11ஆம் பாவங்கிறதே புகழ். ஜெனரலாவே எல்லா புகழும் வந்து 11ஆம் பாவத்துக்கு சம்மந்தப்பட்ட விஷயம். லாபங்கள் எல்லாம் 11ஆம் பாவம் சம்மந்தப்பட்ட விஷயம். 11ஆம் பாவம் ராகுன்னும்போது, ராகு ஜெனரலாவே இன்டர்நேஷனல். அதனால தான் இந்த வைரல் ஆவறது, போஸ்ட் வைரல் ஆவறது, ஆம் எனிதிங் அந்த மாரி விஷயங்கள் எல்லாமே அ ராகு தான் காரகம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து அந்த இப்ப 5ம் 5, 11 2மே ராகு தொடர்பு இருந்ததுன்னா, ஆட்டோமேட்டிக்கா அவங்க வந்து பேரும் புகழும் உள்ள ஒரு மருத்துவரா இருப்பாங்க. இப்ப டிவில எல்லா இடத்துலயும் நீங்க பார்க்குற மருத்துவர்கள். அதுல வந்து ஒரு ஃபேமஸா இருக்கிறது. இதெல்லாம் வந்து அதுல இருப்பாங்க. அதே தான் வந்து ஃபுட் இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்களும், ஃபுட் இண்டஸ்ட்ரியிலயும் ஏதோ ஒரு வகையில ஃபேமஸா இருந்தாங்கன்னா, அவங்க வந்து 11ஆம் பாவ ராகு தொடர்பு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹெல்த் இன்ஸ்பெக்டர் இருக்காரு. அவரு வந்து பயங்கரமா பார்க்குறாரு. எல்லாருக்கும் அவருக்கு தெரியுதுன்னா, ஆட்டோமேட்டிக்கா ஒரு 11ஆம் பாவ ராகு அ தொடர்பு இருக்கும். அதே மாரி ஃபுட்டு இது அதுக்கப்புறம் டயட்டு. இந்த மாரி எந்த விஷயம் எடுத்துக்கிட்டாலும், அதாவது ராகு காரகத்துல இருக்கிற விஷயங்கள் எல்லாமே கெமிக்கல் அ டாக்டர் இந்த மாரி விஷயம் கெமிக்கல் இன்ஜினியரிங் இந்த மாரி விஷயத்துல அவங்க ஃபேமஸ் ஆகுறதுங்கிறது 11ஆம் பாவ ராகு இருந்தா, அவங்களுக்கும் அது ஃபேமஸ் ஆவறது பிடிக்கும். ஃபேமஸ் ஆவறதுக்கான எல்லா வேலைகளும் அவங்களும் செய்வாங்க. அதே மாரி ஃபேமஸ் ஆவறதுக்கான அவங்களுடைய ராகு தசை அந்த மாரிலாம் வரும்போது ஃபேமஸ் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் 12ஆம் பாவ ராகு. 12ஆம் பாவ ராகுங்கிறது என்னன்னா, 12ஆம் பாவங்கிறது நம்ம டிஸ்கனெக்ட் ஆயிறது. 11ங்கிறது புகழடையறது எல்லாருக்கும் நம்மள தெரியிறது. 12ங்கிறது மொத்தமா எல்லாத்துலயுமே கட் ஆயி, நம்ம வந்து அப்படியே நம்மளுக்குள்ள ஒடுங்குறது தான் 12ஆம் பாவங்கிறது. முன்னாடி 12ஆம் பாவம் கேதுவ பார்க்கும்போது தியானம்னு சொன்னோம். ஏன்னா கண்ண மூடி அப்படியே அமைதியா உட்கார்ந்துரும். எல்லாமே புலன்கள் எல்லாம் கட் ஆகி, நமக்குள்ள நம்ம போறது. அதே 12ஆம் பாவம் ராகுங்கிறது என்னன்னா, ஐசியூல இருக்கிறது, ஹாஸ்பிட்டலைஸ் ஆகுறது, இல்ல வீட்லயே பெட் ரிடனா இருக்கிறது. இதெல்லாம் 12ஆம் பாவ ராகுவுடைய காரகங்கள். அப்ப அது 12ஆம் பாவ ராகுன்னா எல்லாருமே பெட் ரிடனா தான் இருப்பாங்க. அப்படி கிடையாது. அதே 12ஆம் பாவ ராகு தான் வந்து வெளிநாட்டுல போய் செட்டில் ஆகுறது மொத்தமா. அவங்களுக்கு இந்த 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 இதே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாட்டிலேயே போய் செட்டில் ஆகிறது. சில பேர் பார்த்தீங்கன்னா, வெளிநாடு போவாங்க. இந்த பக்கம் வரவே மாட்டாங்க அதுக்கப்புறம். அ வாழ்ந்த இடத்துக்கு வரவே மாட்டாங்க. எப்பயாவது வந்துட்டு போவாங்க. ரொம்ப தேவைன்னா வருவாங்க. மத்தபடி வர்றதுக்கே அவங்களுக்கு பிடிக்காது. அந்த மாரி ஆட்கள் எல்லாம் 12ஆம் பாவ ராகு இருக்கிறவங்க. அதே மாதிரி வெளி மாநிலத்தில இருக்கிறவங்க. அ அந்த மாரி ஒரு கேட்டகரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இன்ஜினியரிங்ல ஒரு 11ஆம் பாவம் இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா, சென்னை வருவாங்க. இப்ப நம்ம தமிழ்நாட்டுல படிச்சவங்க. 12ஆம் பாவம் ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்கலாம் பெங்களூர் போயிடுவாங்க. பெரும்பாலும் ஓகேங்களா. அப்புறம் பெங்களூர்லருந்து அவங்க அப்படியே ஃபாரின் போயிடுவாங்க. ஸோ இந்த பேட்டர்னே ஏன் வருதுன்னா, அது வேற வேற இடம் இல்லையா? வேற மாநிலம், வேற இடத்துல இருக்கக்கூடியது. அந்த மாரி வேற மக்களுக்கு நடுவுல அவங்க வாழறது அந்த மாரி. ஸோ 12ஆம் பாவங்கிறது மொத்தமா டிஸ்கனெக்ட் ஆகி அங்க போயிருது. அப்ப ஹாஸ்பிட்டல் இதெல்லாம் இதுல வந்து வரும். வெளிநாட்டுல போய் வாழறதும் வரும். சரிங்களா? ஸோ நம்ம வந்து இப்போ வந்து ஒரு ஓவராலா ராகுவுடைய காரகங்கள பார்த்திருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதுல ஒரு ஒரு பாவத்துடைய விஷயங்களும்
நான் சொன்ன விஷயங்கள்ல எல்லாமே உங்களுக்கு பொருந்தணும்னு அவசியம் இல்ல. ஏதாவது ஒண்ணு தான் உங்களுக்கு 1, 2 உங்களுக்கு பொருந்தும். மத்ததெல்லாம் வந்து ஏன்னா ஜாதகத்த பொறுத்து சிலதெல்லாம் மாறும். அது 1. 2வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்க உங்களுடைய ட்ரெடிஷனல் சார்ட்ல இந்த பர்ட்டிகுலர் பாவத்துல ராகு இருக்குங்கிறதுனால தான் நீங்க அத வந்து இந்த வீடியோவ கிளிக் பண்ணியிருக்கீங்க பெரும்பாலும் இல்லையா? பட் ஆனா இது மட்டும் பார்க்காதீங்க. உங்களுக்கு பாவத் தொடர்புல மத்த பாவங்களும் உங்களுக்கு தொடர்பு இருக்கும். அது உங்களுக்கு தெரியாதா இருக்கும். கேபி சார்ட்ல பார்த்தா தான் அது தெரியும். அதனால நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்க மொத்த வீடியோ, ஃபுல் வீடியோ பாருங்க. 12 பாவத்துடையதும் பாருங்க. எதெல்லாம் உங்களுக்கு கனெக்ட் ஆவுதோ, அந்த பாவத்துலலாம் உங்களுக்கு தொடர்பு இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? அதுக்கப்புறம் கேபி சார்ட் எப்படி பார்க்கறதுன்னு நான் சொல்லிக் குடுக்கும்போது, நீங்க அத பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அது புரிஞ்சுக்க முடியும். அதனால ஃபுல்லாவே பாருங்க. பார்த்துட்டு, அதுல உங்களுக்கு எதெல்லாம் தொடர்பு இருக்கோ, அதெல்லாம் எடுத்துக்கோங்க. இந்த ஒரு பாவத்த மட்டும் நீங்க எடுத்துக்கணும்னு அவசியமே இல்ல. சரிங்களா? இது மட்டுமே பலன்னு நெனச்சுக்காதீங்க. இப்ப எனக்கு எடுத்துட்டீங்கன்னா, 1ஆம் பாவத்திலருந்து 12 பாவத்துல 6ஆம் பாவம் தவிர, எனக்கு எல்லா பாவமும் ராகு தொடர்பு இருக்கு. சரிங்களா? அந்த மாரி இப்ப அதனால தான் நான் புது சிஸ்டமே கண்டுபிடிச்சிருக்கேன். இந்த மொத்த சிஸ்டமே நியூ சிஸ்டமா கண்டுபிடிச்சது அதனால தான். வெளிநாட்ல கல்யாணம் பண்ணியிருக்கேன். இந்த மாரி எல்லாமே எனக்கு அதுல மேட்ச் ஆகும். 6ஆம் பாவம் தவிர. ஸோ நீங்க வந்து அ அ அந்த மாரி பாருங்க. ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.